யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மிக முக்கியமான பகுதி இது. நாம் தொடர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பல மாதங்களாக நாம் இதை பார்த்து கொண்டு வருகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். மிக சிறந்த ஒரு புஸ்தகம். பல வேத சத்தியங்களை உள்ளடக்கியதான ஒரு புஸ்தகம் இது. இயேசுடைய போதனைகள் அதிகமாக இருக்கிறது. அற்புதங்கள் என்று சொல்லும் பொழுது, அற்புதங்கள் என்று சொல்வதை காட்டில் அடையாளங்கள் என்று 7 அடையாளங்களை மாத்திரம்தான் எழுதி வைத்திருந்தார். அது கடைசியாக நாம் பார்த்தது லாசருடைய உயிர்த்தெழுதல். அடையாளம் என்று சொல்லும் பொழுது கடவுள் தன்னை ஆண்டவராக கடவுளாக அடையாளப்படுத்தும்படிக்கு தான் அந்த அற்புதங்கள்லாம் நடக்கிறது. எனவே யோவான் எழுதும் பொழுது அடையாளம், சைன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். போன வாரம் 12ஆம் அதிகாரம் ஆரம்பித்து ஒரு 2 பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். முதல் பகுதியில் மரியாள் செய்த அற்புதமான செயல், எது தனக்கு மிக சிறந்தது என்று வைத்திருந்தாலோ அதை கடவுளுக்காக கொடுத்தார். அதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் கடவுள் அதை ஏற்றுக்கொண்டார். அதுதான் மிக முக்கியமானது. இப்போ மரியாளுக்கு தெரிந்திருக்க பாருங்கள், மரியாள் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட ஒரு பெண். எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தை கேட்டிருந்திருப்பால் பாருங்கள். அவருடைய உள்ளம் மாறி இருக்கு, அவருடைய எண்ணங்கள் மாறி இருக்கு, சிந்தனைகள் மாறி இருக்கு. தனக்கு மிக சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒன்றை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு பல நாட்கள் வைத்திருந்து கொடுத்திருந்திருக்கா பாருங்கள். அதுவும் எந்த நேரத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார், மரித்து அடக்கம் பண்ண போகிறார், திரும்ப உயிரோடு எழும்பப்பட போகிறார். இதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு இயேசுவே மரியாளை குறித்து ஒரு மேன்மைப்படுத்திய விஷயந்தான் அந்த 12 வசனங்களில் பார்த்தோம். பிறகு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். அது ஏறக்குறைய அந்த வாரத்தின் முதலாம் நாள் இருந்திருக்கிறது. எருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது பஸ்கா பண்டிகை என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். பஸ்கா பண்டிகை என்று சொல்லும் பொழுது எல்லா யூதர்களும், உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் வந்து சேரக்கூடிய ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. இது 3 பண்டிகைகளுக்கு யூதர்களும் மிக முக்கியமான பண்டிகை. 7 பண்டிகையில் 3 பண்டிகை மிக முக்கியமானது. எனவே சிதறப்பட்டிருக்க எல்லா யூதர்களும், அதாவது அசிரிய ராஜா வந்து இஸ்ரவேலர் 10 கோத்திரத்தை சிறைப்பிடித்து போகும்பொழுது யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டு பல ஜென்ரேஷன் உருவாகி அந்தந்த இடத்துல என்னென்ன எங்கே போனால் அந்தந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட யூதர்கள் எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. ஒரு வாரத்துக்கு முன்பதாக வந்து விடுவார்கள். இயேசுவும் பஸ்கா பண்டிகைக்கு எங்கே வந்திருக்கா? எருசலேமுக்கு வந்திருக்கா. எருசலேமில் வந்தவர் தான் பெத்தானியாங்கிற கிராமத்துக்கு போய் அங்கே அவருக்கு இரவு விருந்து செய்யப்பட்டது. இரவு விருந்தில் பங்கு பெறும்பொழுது தான் மரியாள் வந்து அந்த தைலத்தை, மிக விலை உயர்ந்த 1 வருஷம் சம்பளத்திலே எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ அப்போ ஏற்பட்ட விலை ஏற்பட்ட ஒரு தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய சிரசிலே ஊற்றினார். ரொம்ப மிக முக்கியமான சம்பவம். தொடர்ந்து அவர் எருசலேமுக்கு வரும்பொழுது ஒரு கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறார். ஒரு ராஜா என்று சொல்லும் பொழுது குதிரை மேலே வருவார்கள், மிக கம்பீரமாய் வருவார்கள். இவர் வந்து கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறார். இவர் ராஜாவா? ராஜா தான். இவருடைய ராஜ்யம் இருக்கிறதா? ராஜ்யம் இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய ஜனங்கள் இருக்கிறார்களா? நாமெல்லாம் அவருடைய ஜனங்கள் தான். அவர் ராஜாவாக இருக்கிறார். தேவ ராஜ்யத்துடைய ராஜா அவர். எனவே ஒரு தாழ்மையுள்ள ராஜாவாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். ஜனங்கள் எல்லாரும் அவரை வரவேற்கிறார்கள். ஓசனா என்று பாடுகிறார்கள். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களை ரட்சியும், உமக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறார்கள். அதையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் இதெல்லாம் அவர் தன்னை கடவுளாக, ஆண்டவராக வெளிப்படுத்தக்கூடிய சம்பவங்கள். அதையும் ஏற்றுக்கொள்கிறார்.
எனவே எருசலேமுக்குள்ளே போகிறார். ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, உலகமே அவர் பின்னாடி போயிட்டு இருக்கு, எல்லாரும் அவர் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்களே, என்ன நடக்குது என்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த சம்பவம் நடக்குது. இது ரெண்டுத்தையும் போன வாரம் நாம் பார்த்தோம். மூன்றாவதாக வாசிக்கலாம். 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க யாராவது. போதும். இது 35ஆம் வசனம் வரலும் இந்த ஒரு பகுதி. என்ன இங்கே நடக்குதுன்னா, கிரேக்கர்கள் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, ஒரு பெரிய பண்டிகை, பஸ்கா பண்டிகை என்பது மிகப்பெரிய ஒரு பண்டிகை. இன்னும் ஒரு 3 அல்லது 4 நாட்களில் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிறார் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு. என்ன நடக்குது இங்கே? அப்போது அங்கே வந்திருக்கிற ஒரு சிலர் கிரேக்கர்கள் ஒரு சிலர் வந்து என்ன கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இவ்வளோ நடந்திருக்கு, நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். என்ன பண்ணுறான், பிலிப்பு கிட்ட சொல்கிறாங்க. பிலிப்பு வந்து அந்திரேயா கிட்ட சொல்கிறாங்க. 2 பேரும் போய் யாருக்கிட்ட சொல்கிறாங்க? இயேசு கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இவர் சொல்லக்கூடிய பதில் வந்து வித்தியாசமாக இருக்குது. இயேசுவை பார்க்கணுன்ட்டு ஒரு கூட்டம் மக்கள் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது ஒரு மூலமாக தகவல் போகிறது, இயேசுவை உம்மை பார்க்கும்படி ஒரு சிலருக்கு விரும்புகிறாங்கன்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, முடிஞ்சு போயிடுச்சு, இனி வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டார். இனி அவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, இவருடைய நேரம் நெருங்கி விட்டது. ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். 3.5 ஆண்டு காலம் 12 அப்போஸ்தலர்களோடு மற்ற சில பெண்களும் அவரோடு கூட ஊழியம் செய்திருக்கார்கள். இன்னும் சிலர் ஊழியம் செய்திருந்திருக்கார்கள். 120 சிஷ்யர்கள் இருந்தாங்க, 72 பேர் இருந்தாங்க, கடைசியாக 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று அந்த 3.5 ஆண்டு காலம் மிக சிறந்த ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார். நடைமுறை பயிற்சியை கொடுத்திருக்கார். 3.5 ஆண்டு காலம் இப்பொழுது முடிய போகிறது. இன்னும் ஒரு 3 நாட்களிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிறார். நமக்கு வந்து குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் குட் ஃப்ரைடே என்பது 4ஆம் நூற்றாண்டில் தான் அது வந்தது. அது ரோமோடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்தது. இயேசு கிறிஸ்து மரித்ததோ புதன்கிழமை தான். புதன்கிழமை மரித்தார். 3 நாளுக்கு பிறகு வாரத்தின் 1ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சத்தியம். அவர் வாரத்தின் முதல் நாள் உள்ளே வருகிறார். உள்ளே வந்தவன் எல்லாரும் ஓசனா என்று கூப்பிடுகிறார்கள். திரள் ஜனங்கள் பின்போகும் பொழுது கிரேக்கர்கள் கேட்கும் பொழுது, கிரேக்கர்களுக்கு தன்னிடம் வந்து கேட்ட பிலிப்புவிடம் அந்திரேயாவிடம் இயேசு சொல்லக்கூடிய பதில், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஜனங்களுக்காக மரிக்க போகிறார், அவ்வளவுதான். இப்போ யாரோடு இந்த நேரத்தை செலவு பண்ண போகிறார்னா, அப்போஸ்தலர்களோடு தான் செலவு பண்ண போகிறார். இந்த நேரத்தை கூடுமான வரைக்கும் இந்த 12 அப்போஸ்தலர்களோடு இந்த கடைசி நாட்கள் அவர் நேரத்தை செலவு பண்ண போகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இப்போ என்ன நடக்குது சொல்லிட்டு ஒரு சிறந்த ஒரு போதனை சொல்லுகிறார். மிக முக்கியமான ஒரு போதனை. 24ஆம் வசனத்தை பாருங்கள். மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலன் கொடுக்கும். எப்பவுமே ஒரு சத்தியத்தை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு சின்ன ஓமான மாதிரி சொல்லுவார் சில இடங்களில். சில நேரங்களில் ஒரு ஓமையாகவே சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை என்கிற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? கோதுமை நிலத்திலே போட்டு அது செத்தாதான் அது பல கோதுமைகளை கொடுக்கும். அது சாகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கொடுக்காது? பலன் கொடுக்காதது. அடுத்த ஒரு கோதுமை மணி அதுலேருந்து வராது. அப்போ அது உள்ளே போட்டு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அது உள்ளே போட்ட உடனே அது தன்மை மாறுகிறது. தன்மை மாறினோடனே அதுலேருந்து ஒரு செடி உருவாகிறது. அந்த செடி அதிகமாக ஆகி அதுலேருந்து கோதுமை வளர்கிறது. எதனால் வருகிறது? ஒரு கோதுமை மணியினால். ஒரு கோதுமை மணி நிலத்தில் போடும்பொழுது. ஏன் இதை சொல்லுகிறார்? அடுத்த வசனத்துக்குரிய முன் வசனம் தான் இது. என்ன சொல்கிறார்? தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான்.
இந்த போதனை யாருக்குரியது? இந்த கிரேக்கர்கள்லாம் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்கல்ல, கேட்குறாங்கல்ல. சில நேரங்களில் யூதர்களும் வந்து பார்க்கணுன்னு தான் சொல்கிறாங்க. சில நேரங்களில் பரிசேயரும் வந்து பார்க்கணுன்றாங்க. ஒரு பரிசேயன் வந்தார்ல, இயேசுக்கிட்ட வந்து பேசினார்ல, நிக்கோதேமு, போதகர் பரிசேயர். இயேசு கிறிஸ்து சொல்கிறது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, மறுபடியும் பிறப்பதா? இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்குறாருல, நீ இஸ்ரவேல் போதகனாக இருந்து இதெல்லாம் உனக்கு தெரியலையா? மறுபடியும் பிறக்கிறது உனக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்குறார். அப்போது ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய அவருடைய லைஃப் முடிய போகுது. அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார். அப்போது நிறைவேற்ற முன்பதாக மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை இந்த ஒரு வசனத்தில் சொல்லுகிறார். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உயிர் மேலே எல்லாருக்கும் ஆசை இல்லையா? எல்லாருக்கும் ஆசை தானே இருக்குது. ஆசை இருக்கா இல்லையா? ஒரு முறை கிராம ஊழியத்தில் போகும்பொழுது, இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த வயசானவங்களாக இருப்பாங்க, ஆனால் வயசு தெரியாது அவங்களுக்கு. ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு பாட்டி நல்லா நடக்கிறாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வேர்க்கல்ல புடைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனோடனே அள்ளி கொடுத்துட்டாங்க வேர்க்கல். சரி, நாங்களும் திண்ணை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த வேர்க்கல்லை சாப்பிட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம். சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு. எனக்கு என்ன ஒரு 90-95 இருக்கோம்னாங்க. 90 பார்த்தா அந்த அளவுக்கு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்து திடீர்னு, பாட்டி நீ செத்தா வரலோகம் போவியான்ட்டான். ஏதோ எதர்ச்சியாக கேட்டான். அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு பாருங்க. நாயா சேவனும், என் கொள்ளு பேத்தி கல்யாணம் ஆகணும், அவளுக்கு குழந்தை பிறக்கணும், அதை நான் பார்க்கணும். அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு பார்த்தீங்களா? எத்தனை வயசு? 90-95 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அப்போது தன் ஜீவன் என்பது ரொம்ப முக்கியம் இல்லை எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது, ஆசை இருக்குது. இப்போ இருக்கும்போது 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அதெல்லாம் இப்போவே கனவு கண்டு வச்சுருப்போம். 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்கணும் நீங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் என்ன கனவு கண்டு வச்சுருப்போம்? என்ன நடக்க போகுது, என்ன இருக்க போகுது, அப்படி ஒரு ஆசை. அந்த ஜீவனை பற்றி இவர் பேசலை, அந்த ஜீவனை பற்றி பேசவே இல்லை. என்ன சொல்கிறாரு? தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான். அப்படி என்னும் போது நமக்குள்ளே இருக்கிற உயிரை பற்றி பேசவில்லை. அவர் வேறொன்றை பற்றி இங்கே பேசுகிறார். வேறொன்றை பற்றி, காணக்கூடாத ஒன்று. ஒரு கோதுமை மணியான நிலத்தில் போட்ட உடனே நிலத்தில் என்ன நடக்குதுன்று தெரியவில்லை நமக்கு. ஆனால் அது செடி வளரும்போது தான் தெரிகிறது, ஓ அந்த கோதுமை மணி வேலை செய்திருக்கிறது, அது என்னோ ஒன்று நிலத்தில் நடந்திருக்கிறது, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது ஒரு செடியாய் வரும்பொழுது, ஓ அது பலன் கொடுக்கிறது, நாம் விதைத்தது வீணாய் போகவில்லை என்கிற ஒரு உண்மையை இங்கே சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? தன் ஜீவனை சிநேகிக்கிறவனை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்து கொள்வான். கடவுளுடைய விருப்பம் என்னன்னா, கடவுள் தான் நம்மை படைத்தார். நம்முடைய சரீரம் அவரால் உண்டாக்கப்பட்டது, நமக்கு இருக்கக்கூடிய உருவம் கூட அவரால் கொடுக்கப்பட்டது. அவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது உங்களை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. யோசிச்சிருங்க, பாருங்கள். ஒரு நாளைக்கு உட்காந்து பொறுமையாக உட்காந்து வெளியரங்கமான காரியங்கள், உள்ளர இருக்க ஆர்கன், இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா கற்பனை கெட்டாத காரியங்கள். அவ்வளவு அனந்த ஞானமாய் கடவுள் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். எதற்காக உண்டாக்கினார்? நாம் மகிழ்ச்சியை வாழ்வதற்கு தான் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாமே அவர் கொடுத்ததெல்லாம் நம்முடைய பலன், நம்முடைய நாம் வாழ்வதற்கான காரியங்கள் தான். எல்லாமே நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த பிரமாணமும் போதகை கூட யாருக்கு? நமக்காக தான். அதிலே அவரை புரிந்து கொண்டு ஒருவரோடு ஒருவருக்கு உள்ள அந்த மகிழ்ச்சி, அந்த உறவிலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அவ்வளவு அன்புள்ளவர், அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். எனவே நாம் சாகணும்னு அவர் நினைக்க போகிறதே கிடையாது. ஆனால் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எப்பொழுதும் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அப்போ என்ன சொல்லுகிறார்? தன் ஜீவனை சிநேகிக்கிறவனை இழந்து போவான், இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்து கொள்வான். அப்போ வெறுக்கணும், ஜீவனை வெறுக்கணும்னா இருக்கிறது ஒரு மாதிரி, அதாவது சோர்ந்து போய் உட்காருதா அல்லது நம்முடைய வாழ்க்கையின் மேலே நமக்கு வெறுப்பு வரணுமா, அதை பற்றியெல்லாம் அவர் பேசவே இல்லை. அதை பற்றியெல்லாம் அவர் பேசவே இல்லை. அவர் என்ன பேசுகிறார்?
தன்னை பார்க்க வேண்டும் என்று வருகிறவர்களுக்கும் வந்து சொன்ன அந்த அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன சத்தியம் என்றால், நீங்கள் அறிய வேண்டியதை நீங்கள் சரியாய் அறிந்து வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கும். நீங்கள் அறிய வேண்டியதை சரியாய் அறிந்து வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கும். இதை தான் யோவான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1-5 வசனம் ஒரு 2 வாரம் நம்ம பார்த்தோம். அதில் அழகாய் சொல்லுகிறார், நான் ஜீவனாயிருக்கேன், என் ஜீவனை அவர்களுக்கு கொடுத்தேன். உலகத்திலே அவர்தான் ஜீவனாய் வந்தார், அந்த ஜீவனை தான் நம்ம கொடுத்து இருக்கிறார். நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது யாருடையது தான்? கடவுளுடையதான். அவருடைய ஜீவன் தான் நமக்குள்ளே இருக்கிறது. அப்போது என்னதான் அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருந்தாலும், நாம் அவரால் உருவாக்கப்பட்டு இருந்தாலும், அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு இல்லாவிட்டால் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்ல. எல்லாரும் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்களா? உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்களும் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள், உண்மை. ஆனால் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளா? எல்லாரும் கடவுளுக்குரியவர்களா என்றால் இல்லை. எப்பொழுது அது வருகிறது? அவரோடு உள்ள உறவு எந்த மனிதனுக்கு தேவை என்று அவரை அங்கீகரிக்கிறானோ அவனுக்கு தான் அவரோடு உறவு கிடைக்கிறது. அவன்தான் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறான் என்று யோவான் 1:12 வாசிக்கிறோம். அதான் 1:12. எவர்கள் எல்லாரும் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறார். அப்போ அந்த அதிகாரம், அந்த ஒரு ஸ்லாக்கியம் இருக்கு பாருங்கள். அந்த ஸ்லாக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னன்னா, அவன் தன் ஜீவனை வெறுக்கிறவன், தன் ஜீவனை வெறுக்கிறவன். அப்போ அந்த வெறுக்கிறவன் எவன் வெறுக்கிறானோ, அந்த வெறுக்கிறவன் என்கிற அந்த ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த ஒரு வார்த்தையில் தான் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்த பிறகு பிதாவை நோக்கி சொல்லுகிறார், இந்த வேலை எனக்கு மிக வேதனை கொடுக்கிறது, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம் இருக்கிறது. அவர் மரிக்க போகிற மரணத்தை பார்க்கிறார். மிக வேதனையான ஒன்று, கொடிய வேதனை. ஆனால் இதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்றார். இதற்காக தான் வந்திருக்கிறேன், இதை நான் நிறைவேற்ற போகிறேன், எனவே நீர் மகிமைப்படும் என்று சொல்லும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் மகிமைப்படுவேன். அப்போ இவர் ஒரு மரணத்தை நோக்கி போயிருக்கார். எதற்காக இயேசு வந்தார்? அவர் வந்த நோக்கமே ஜனங்களுக்காக மரிக்க போகிறார், மரித்து உயிர்த்தெழ போகிறார். மரணமே இல்லாதவர், மரணமே அவருக்கு கிடையாது, மரணமே இல்லாதவர், அவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் மனிதனை வந்திருக்கிறார். அப்போ அந்த நோக்கத்தை சரியாய் நிறைவேற்றும்படிக்கு கடைசி நேரத்தில் வந்துட்டார் அவர். அப்போ நமக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்றால், நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், கடவுளோடு கூட உறவு இருக்கிறது உங்களுக்கு, அவர் உங்களோடு கூட 24 மணி நேரம் இருக்கிறார். அவரை நாம் எந்த அளவுக்கு புரிந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவரோடு வாழ்கிறோம், எந்த அளவுக்கு அவருடைய சிந்தையை நாம் நிறைவேற்றுகிறோம், எந்த அளவுக்கு அவர் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிந்து நிறைவேற்றுகிறோம், இதுதான் நமக்கு கேள்வியாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு ஒன்று நமக்கு எப்பொழுதும் பிரச்சனை பண்ணுகிறது. இது தெரியுமா? சுயநலம். சுயநலம் தான் நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணுகிறது. ஒரு முறை ஒரு வாதியாரை குறித்து ஒருத்தர் எழுதியிருந்தார். எப்பொழுதுமே இந்த கிளாஸில் பாடம் எடுக்கக்கூடிய வாதியார் என்ன பண்ணுவார், 40 நிமிஷங்கள் இந்த குழந்தைங்களுக்கு பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்றால் 30 நிமிஷம் பாடம் எடுப்பார், 10 நிமிடம் வாழ்க்கை குறித்து கற்றுக் கொடுப்பாராம். எனவே அந்த பிள்ளைகள் எல்லாரும் இவர் வாதியாருடைய அந்த ஒரு நேரம்னா எல்லாருமே ப்ரெசண்ட்டாக இருப்பாங்களாம். அந்த 30 நிமிஷத்தை காட்டிலும் அந்த 10 நிமிஷம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா. ஒரு முறை என்ன பண்ணார், 30 நிமிஷம் பாடம் எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு பலூனை கொடுத்தாராம். பலூனை கொடுத்துட்டு எல்லாரும் ஊதுங்க, ஊதிட்டு அவங்க பேர் அதில் எழுதுங்கன்ட்டு எல்லாரும் ஊதிட்டு அவங்கவுங்க பேர் எழுதிட்டாங்களாம். 30-40 பிள்ளைங்க. உடனே என்ன பண்ணார், அடுத்த ரூம் காலியாக இருக்குது, எல்லாம் பலூனையும் தூக்கிட்டு போய் போட்டுருங்க அடுத்த ரூம்லன்ட்டு போட்டு ஃபேனை போட்டு விட்டுருங்கன்ட்டாங்களாம். ஃபேனை போட்டு விட்டாச்சு. இப்போ ஃபேனை ஆஃப் பண்ணுங்கன்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சொன்னாராம் பசங்கிட்ட, சீக்கிரம் போயிட்டு அவன் பலூனை யார் முதல்ல கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு.
போகிறான், ஒவ்வொருத்தனா தேடுறான். இது வேற ஒருத்தன் பேருக்கு, இது முருகா, இதுக்கு குமார், இது சதீஷ், அப்படி எப்படின்னு தூக்கி போட்டுன்னே இருக்கிறாங்களோ. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒருத்தனையும் எடுக்கலையா. வாத்தியார் கூப்பிட்டாராம், எடுக்கலையா? இல்லை சார், கிடைக்கல அப்படின்ட்டு. அப்போ தான் ஒரு விஷயத்தை சொன்னாராம். நீங்கள் தான் கிளாஸில் இருக்கீங்க, எல்லார் பேரும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எல்லா நபர்களுக்கு என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தங்கிட்ட ஒரு பலூன் கிடைச்ச உடனே சதீஷ்னு வச்சா இந்த சதீஷ் கொடுத்துருக்கலாமே. இதில் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு தேவை என்னதுன்றது மாத்திரம் தான் பார்த்தீங்க. அடுத்தவனுக்கு தேவையானது நீங்கள் யோசிக்கவே இல்லை. நான் திரும்ப சொல்லுகிற நல்ல ஒரு கதை. உங்களுக்கு தேவைன்றது மாத்திரம்தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அடுத்தவனுக்கு தேவை என்னதுன்றதை நீங்கள் யோசிக்கவே இல்லை. இப்போ போய் எடுங்கன்னு ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் பலூன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா அவங்க பேர் மேலே. நல்ல ஒரு கதை. இப்படி தான் இயேசு கிறிஸ்து நிறைய ஓமைகளை சொல்லியிருக்கார் ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு. அப்போது நல்லா கவனித்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை வெறுக்கிறவன், அல்லது இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் சுயநலமாய் வாழாதபடிக்கு இருக்கிறவன் தான் தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ள முடியும், தேவனுடைய வழிநடத்தலை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவருடைய சிந்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு, அவருடைய வார்த்தை கீழ்ப்படையாதபடிக்கு நமக்கு எப்பொழுதும் ஒன்று தடை செய்கிறது. எது தடை செய்கிறது என்றால் நமக்குள்ளே இருக்க சுயநலம். எனக்கு, நான், என் குடும்பம், நான் தான். இப்படிதானே நம்ம நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, என்ன நடந்தா என்ன, அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். இது கிறிஸ்துவின் சிந்தையா? இது கிறிஸ்துவின் சிந்தையல்ல. இது கிறிஸ்துவ வாழ்க்கை, இது கிறிஸ்துவ வாழ்க்கையும் அல்ல. நாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியாது, கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அவர் யாருக்காக வந்தார்? உலகத்தில் இன்றைக்கு பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக வந்தார். அவர் எல்லா மனிதர்களுக்காக வந்தார். எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதோடைய விருப்பம், எல்லா மனிதர்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதோடைய விருப்பம். எல்லா மனிதர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? அவர்களுக்காக மரிக்க போகிறார். அதற்காக தான் அவர் சத்தியத்தை அறிவித்திருக்கிறார். அதுக்காக தான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசி இருக்கிறார். அப்போ ஏதோ ஒன்று நமக்குள்ளே ஒட்டி கொண்டு இருக்கிறது. அது நம்மை தனிமைப்படுத்துகிறது. நான் என்கிற ஒரு பெருமையோடு, எனக்கு தான் என்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வெளியே வர முடியல. அந்த தீமை, அந்த தன்னலத்தை விட்டு வெளியே வர முடியல. இப்போ தன்னலமாய் வாழ்வது கிறிஸ்துவின் சிந்தையா? இல்லவே இல்லை. அது அவருக்கு விரோதமான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு வாழ்வென்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை சொல்லிக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் தன்மை உள்ளவரை நாம் வாழ முடியாது. அடுத்த வசனம் தான் அதை தொடர்ந்து சொல்லுகிறார். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். அப்போ நித்திய ஜீவகாலமாய் எப்படி காத்து கொள்ள முடியும்? கடவுளுடைய பிள்ளை நான் என்றால் அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, என்னை குறித்த என்ன நோக்கம் இந்த பூமியில் வைத்திருக்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும். 2 பிரமாணத்தை எப்பொழுதும் சொல்றாருல ஆண்டவர். இயேசு கிட்ட போய் கேட்குறாங்க, பிரமாணத்திலே மிகப்பெரிய பிரமாணம் எது? உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், உன் முழு பலத்தோடும் யார்கிட்ட அன்பு கூறணும்? தேவனிடத்தில் அன்பு கூறணும். அதற்கு இணையாக இருக்கிற இன்னொரு பிரமாணம் எது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில். யார் பிறன்? பிறன் யாரு? உங்க சொந்தக்காரங்களா, இல்லை கிறிஸ்தவர்கள் மாத்திரமா? பிறன் யாரு? உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களும் பிறர் தான். அப்போ 2 பிரமாணம் ஒன்று நாம் நிறைவேற்றலாம், நமக்கு அவருக்கு என்ன இல்லை, உறவு இல்லை, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு சுயநல் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒன்றுக்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ உண்மையான சத்தியம் நமக்குள்ளே போனால் நாம் எதற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்லவே. ஒன்று நம்மை அடிமைப்படுத்த முடியாது. இப்போ ஏதோ ஒன்று நம்மை அடிமைப்படுத்துகிறது என்றால் நாம் இன்னும் சத்தியத்திற்கு செவி சாய்க்கவில்லை, இன்னும் நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படியவில்லை, இன்னும் அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லை? வாசிங்க, யாராவது எடுத்து வாசிங்க. ம் 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 எது புதிதாகணும்? இது புதிதாகணும். எதற்கு ஒத்த வேஷம் போடக்கூடாதான்? பிரபஞ்சத்துக்கு. அப்புறம் பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம்னா என்னது? என்ன சொல்லுங்க? இந்த பிரபஞ்சத்தின் அல்லது இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் போடாதீர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்ன? ஒரு இடத்துல யோவான், இதே யோவான் எழுதுறார், உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போ. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் வாசிக்கிறோம். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போ, இவைகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்கன்னா, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸோ இல்லை வச்சுக்கிற முடியோ அதெல்லாம் ஒத்த வேஷம் கிடையாது, அதெல்லாம் இல்லை. இங்கே மாறணும். இங்கே மாறணும் என்றால் உலகத்தார் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எரிச்சல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், இச்சைக்கு உட்பட்டவர்களாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் தான். மற்றபடி இது அதெல்லாம் வெளியேறங்கள்லாம் உள்ள மாறி இருக்கான்னு தான் பார்க்கணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எங்கே புதிதாகணும்? மனம் புதிதாகணும். அதற்கு பேர் தான் என்ன? ஆராதனை. அப்போ இந்த ஆராதனைக்கு பேர் என்ன? அர்ப்பணிப்பு. ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. முதல்ல என்ன பார்த்தோம்? ஆராதனை என்பது எதையும் கொடுக்கக்கூடியது. ஆராதனை என்பது அவரை ராஜாவாக அங்கீகரிப்பது. மூன்றாவது இந்த பகுதியில் என்ன பார்க்குறோம்? ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா சுயம் நமக்குள்ளே வேலை செய்யும், சுயநலம் நமக்குள்ளே இருக்கும். சுயநலம் இருந்துச்சுன்னா என்னெல்லாம் இருக்கும்? என்ன கெட்ட குணம்லாம் இருக்கும்? கற்பனை கெட்டாத எல்லா கெட்ட குணமும் இருக்கும். அடுத்தவனை பார்த்து கூட பேச முடியாது, அடுத்தவனை பார்த்தா கூட சிரிக்க முடியாது. ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும் பாருங்க, ஒரு எரிச்சல் உள்ள இருக்கும் பாருங்க. கிறிஸ்தவனாக இருந்தால் கூட எதிரில் பார்க்க முடியல. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்தவனை பார்த்து சிரிக்க முடியவில்லை, பேச முடியவில்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்று கனவு கூட காணாதீங்க. நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்லுகிறது. லேலுயா. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு போன வாரம் ஒரு வாஸ்தவம் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ எப்படிப்பட்டவர்? எல்லாத்துக்கும் காரணம் சுயநலம். நீங்கள் அதை வெறுக்காவிட்டால், நீங்கள் அதை வெறுத்து வெளியே வராவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவனில் பங்கு இல்லை. அப்போ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள். உலகத்தின் மக்கள் அப்படிதான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை அல்லவா காட்ட வேண்டும், கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ அப்படிப்பட்டவன் இப்போ எங்கே இருப்பான்னா, அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். யாரை தான் பின்பற்ற முடியுமா? அவரை தான் பின்பற்றணும். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நான் எங்கே இருக்கிறேனோ என் பிள்ளைகள் அங்கே இருப்பார்கள். நினைக்க முடியுதா? இருக்கிறீங்களா? நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீங்களா? அவருடைய சிந்தையோடு இருக்கிறீங்களா? அவருடைய குணாதிசயங்களோடு உங்களால் வாழ முடிகிறதா? வாழ முடிகிறது என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு அடுத்தவன் ஒருவனும் விரோதி கிடையாது. உங்களுக்கு அடுத்தவர் எல்லாரும் மேன்மைக்குரியவர்கள். அவள் படித்து இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், அவள் செய்கிற வேலை தரக்குறைவான வேலையாக இருக்கலாம், மேன்மையான வேலை இருக்கலாம். உங்களை யாரை பார்த்தாலும் உங்களை மேன்மை உள்ளவர்களாக எண்ணுவீர்கள். அவர்களோடு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? சண்டை போட்டுக்கிட்டு வரிஞ்சு கட்டி நிற்க மாட்டீங்க. செத்தாலும் மூஞ்ச பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. செத்து போன பிறகு பார்க்குறோமா இல்லையான்னு அது அடுத்த விஷயம், சொல்வதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் ஒத்த வேஷம் தரிப்பது. சிலர்லாம் நமக்கு ஒத்த வேஷம்னா வேறு மாதிரி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. உங்கள் மனம் புதிதாகணும். மனம் ஏற்கனவே உலகத்தோடு கலந்து இருந்தது, இப்போ வந்துடுச்சு உள்ள வந்தோடனே வசனத்தினால் மனம் புதிதாகணும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்போ புத்தியுள்ள ஆராதனை என்பது உங்கள் வாழ்க்கை முறை.
உங்கள் லைஃப் ஸ்டைல் தான் புத்தியுள்ள ஆராதனை. பாடலாம், பாட்டு பாடலாம், அவருக்கு நன்றி சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இதுக்கு பேர் ஆராதனை கிடையாது. வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இதுக்கு ஆராதனை என்பது. ஆராதனை என்பது வாழ்க்கை முறை. நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள் என்றால் அடுத்தவர்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மற்றவன் உங்களை செய்யாததை செய்தன்னு சொன்னால் கூட மன்னித்து விடுங்கள். அப்படி என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அதன் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் செய்ததை செய்யவில்லை என்றும் நீங்கள் செய்யாததை செய்ததாக சொல்லும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அது எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு வரிஞ்சு கட்டினா அவருக்கு நமக்கு உறவே இல்லைன்னு அர்த்தம். லேலூயா. அப்ப என்ன சொல்ற இயேசு கிறிஸ்து, என் பிள்ளைகள் எனக்கு இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய சிந்தை சார்ந்தவர்கள், அவர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருப்பார்கள். அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை நீங்க எழுதி வைங்க. என்ன சொல்றாரு? நான் எங்கே இருக்கிறேனோ என் பிள்ளைகளும் அங்கே இருப்பார்கள். அந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு வேணும். நம்ம எங்கே நிற்கிறோம் என்பது நமக்கு தெரியணும். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுறோம் என்பது நமக்கு தெரியணும். கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டா போதாது. சபைக்கு வரலாம், சபைக்கு நேரத்தோடு கூட வரலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு வாழ்கிறீர்கள் என்பது முக்கியம். ஏன் சபை கூடி வருகிறோம்? அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு. ஏன் சபை கூடி வருகிறோம்? நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்வதற்கு, கீழ்ப்படியும்படிக்கு கூடி வருகிறோம். அந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நாள் ஒன்று வரும், அவர் சொல்லுவார், உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்றவார். உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. இப்போ இந்த 2 பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. நாம் அடுத்தவனை நேசிக்க முடியவில்லை என்றால், அடுத்தவனை வெறுக்கிறோம், அடுத்தவன் மேல் பொறாமை இருக்கிறோம் என்றால் அவரை நேசிக்கலன்னு அர்த்தம். சொல்ல முடியாது. யோவான் சொல்றாருல, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன். அப்போ அன்புக்குள்ள என்ன இருக்கிறது? அன்புக்குள்ள என்ன இருக்கிறது? அன்பு பொறாமைப்படாது, அன்பு எரிச்சல் அடையாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்காது. சொல்லுங்க, தெரியல வசனம். 1 Corinthians 13 ஒரு லிஸ்டே போட்டுன்னு வருவார்ல 3ஆம் வசனத்திலிருந்து. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாதான். யாருக்கு? கண்ட சகோதரனுக்கு அயோக்கியமானதை செய்யாது. உங்களுக்கு விரோதி ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கே ஒப்புரவாயிடுங்க. நாளைக்கு இயேசு வந்துட்டா கைவிடப்பட்டுருவோம். லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் ஒருவர் விரோதிகள் அல்ல. நாம் எல்லாரும் நேசிக்கப்படக்கூடியவர்கள். சுயத்திற்கு மரித்தா தான் நித்திய ஜீவனுக்கு உண்டு. தன்னை தான் வெறுக்கிறவன். இன்னொரு இடத்துல இயேசு அழகா சொல்லியிருப்பார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது கழுத்தில் பெருசாக மாட்டிக்கிட்டு பின்பற்றுதல். நிறைய பேர் பின்பற்றிட்டு இருக்காங்க, பெருசாக மாட்டிகிட்டு இருப்பாங்க, நாய் சங்கிலி மாதிரி போட்டு மாட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அதை பற்றி பேசலை. எந்த உபத்திரவத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பின்பற்ற வேண்டும். அவருக்கு நற்சாட்சியை வாழ வேண்டும். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். நீங்கள் சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். உங்களுடைய பேச்சு சாட்சியாக இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உங்கள் பார்வை எப்படிப்பட்ட பார்வைன்னு மக்கள் புரிந்து கொள்ளணும். இதுக்கு பேர் தான் ஆராதனை. இதுதான் அர்ப்பணிப்பின் ஆராதனை. இதை பற்றி தான் இங்கே பேசுகிறார். இவருடைய ஆராதனையில பிதா என்ன விரும்புகிறாரோ நான் முழுமையாய் செய்து முடிக்கிறேன். செஞ்சு முடிச்சாரா இல்லையா? கடைசி வரைக்கும் செஞ்சு முடிச்சார். அதுதான் அப்படி பேசிக்கிட்டு வர்றார். தன்னுடைய மரணத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றார். அப்போ ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கை முறை. நம்முடைய எண்ணங்கள் மாறி இருக்கிறதா? சிந்தனைகள் மாறி இருக்கிறதா? கடவுள் என் கூட இருக்காருன்னு சொல்கிறோம் இல்லை? மார்த்தட்டி சொல்வோம், என் கூட இருக்கார். உண்மையாக இருக்காரா? சில நேரம் டவுட் ஆகுது. உண்மையாக இருக்காரான்றது உங்கள் வாழ்க்கை முறையை பார்த்தா தான் தெரியும் இருக்காரா இல்லையான்ட்டு. அவர் போயிட்டார்னா திரும்ப வரமாட்டார். அவர் போயிட்டார்னா திரும்ப வரமாட்டார். எந்த அளவுக்கு அவர் சகிச்சுட்டு இருக்கணுமோ அந்த அளவுக்கு சகிச்சுட்டு இருப்பார். ஒரு காலகட்டம் வரலும் சகிச்சுட்டு இருப்பார். மன்னிக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறாரு.
திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட பேசுகிறாரு, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறாரு. ரொம்பலாம் மாற வேண்டாங்க, ரொம்பலாம் மாற வேண்டாம். 100% நம்ம மாறி இருந்தாலுமே பெரிய சந்தோஷம் அவருக்கு. 10% மாறி இருக்குமான்னு பார்த்துங்க. 10% எங்கே தெரியுமா இருக்கணும்? நம்முடைய பக்கத்து வீடு அக்கத்து வீட்டெல்லாம் நம்மளை பற்றி நல்ல சாட்சி சொல்லணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை பற்றி நல்ல சாட்சி சொல்லணும். அங்கேயே இல்லைன்னா போயிடுச்சு, அவ்வளோதான். அதான் 10% ஆரம்பம். பொறாமைக்கு இடம் கொடாதிருங்கள், பெருமைக்கு இடம் கொடாதிருங்கள், அது உங்களை கவுத்து விடும். எரிச்சல் அடையாதிருங்கள், அடுத்தவர்களுடைய உறவை கெடுத்து விடும். அடுத்தவர்களுக்கு உங்களுக்கு உறவு இல்லாமல் போய்விடும். நான் எங்கே இருக்கிறேனோ என் பிள்ளைகள் அங்கே இருப்பார்கள். அந்த ஸ்டாண்டு நமக்கு வேணும், அந்த புரிதல் நமக்கு வேணும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. இதை தான் யோவான் அழகாக எழுதிக்கிட்டு வர்றார், அவருடைய போதனைகள் அழகாக எழுதிக்கிட்டு வர்றார். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதன்னு நம்ம வேற மாதிரி யோசிக்கக்கூடாது. என் எண்ணங்கள் மாறி இருக்கிறதா, என் சிந்தனைகள் மாறி இருக்கிறதா, இன்னும் எதெல்லாம் மாற்றணும், எதெல்லாம் நான் மாறணும், ஒவ்வொரு நாளும் அதை யோசிக்கணும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் யோசிக்கணும். அதனால தான் எப்பொழுதும் சொல்கிறது உண்டு, காலையிலேருந்து சாயங்காலம் வரை என்ன செஞ்சீங்கன்னு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் யோசிங்க. யோசித்தா தானே தெரியும் அயோக்கியமானதை செஞ்சோமா யோக்கியமானதை செஞ்சோமான்னு தெரியணும்ல. அயோக்கியமானதை பேசணுமா யோக்கியமானதை பேசணுமான்னு தெரியும். நீங்கள் யோசித்தா தான் உங்களுக்கு புரியும். உங்கள் புருஷன் உங்ககிட்ட வந்து சொன்னால், உங்கள் மனைவி வந்து சொன்னால், உங்கள் பிள்ளைகள் வந்து சொன்னால் குற்றமாக இருக்கும். அது இப்படியெல்லாம் பேசினா குற்றமாக இருக்கும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது மனம் திரும்புதலாக இருக்கும். நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ல, நம்ம செஞ்சது தப்பாக இருந்தாலும் அடுத்தவன் நம்ம சொல்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ல. எப்படி என்ன சொல்லலான்னு தானே யோசிப்போம். ஆனால் நாமளே உணர்ந்தா அதுதான் மாற்றம். அதனால தான் யோசிக்கணும். உங்களுக்கு நேரம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த நேரம் கொடுங்க. படுக்கிறதுக்கு முன்பதாக 10 நிமிஷம் யோசித்து பாருங்கள். நீங்கள் யோசித்து பார்த்து மனம் திரும்பினால் அடுத்த நாள் அந்த பாவத்தை செய்ய மாட்டீர்கள், அந்த தவறை செய்ய மாட்டீர்கள். கடவுளுக்கு பிரியமாய் வாழணுன்ற எண்ணம் வரும். எதற்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது? தொடச்சி கிடச்சி தட்டி தூசி தட்டி வைக்கிறதுக்கா? ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், வேதத்தில் பிரியமாய் இருக்கணும், இரவும் பகலும் அதை தியானிக்கணும். அதுதான் ஜீவன். அதில் தான் அவருடைய ஆவி இருக்குது, அவருடைய ஜீவன் இருக்கிறது. இயேசு சொன்னார்ல, நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம், 63, 66 வசனங்கள்ல ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதிலே வல்லமை இருக்கிறது. யாக்கோப்பு சொல்லுகிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிங்கன்னா, அவருடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள், அது உங்கள் உள்ளத்தை மாற்றும் என்று சொல்லுகிறார். இப்போ நேரம் கொடுக்கணும், வாசிக்கணும். வசனத்தை வாசிக்காம உள்ள மாறவே மாறாது. சிந்தனையோ எண்ணங்கள் மாறாது. சிந்தனை எண்ணங்கள் மாறும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பீர்கள். நற்சாட்சிகளாய் உங்களால் வாழ முடியும். நல்ல கிறிஸ்தவர்களாய் உங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும். அங்கே பொறாமைக்கு இடமில்லை, எரிச்சலுக்கு இடமில்லை, தீமைக்கு இடமில்லை, அகியோக்கமான காரியங்களை செய்வதற்கு இடமில்லை. தீமை செஞ்சாலும் நன்மை செய்யணும்னு நினைப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்ல தெரியுமா? வாசிங்க. தீமையினாலே வெல்லப்படாமல் எப்படிங்க வெல்றது? தீமையினால வெல்லப்படாமல் தீமை நன்மையினால். ஒருத்தன் ஏதோ நமக்கு தப்பு செஞ்சிட்டான், பிரச்சனை பண்ணிட்டான், அவனுக்கு என்ன பண்ணுறது? தீமை எப்படி நன்மையினால் வெல்றது? முதல் அறிகுறி சந்தோஷமாக ஒரு சிரிச்சிட்டு அவங்ககிட்ட பேசுங்க. இல்லைன்னா ஒரு கிஃப்ட் அவனுக்கு வாங்கி கொடுங்க. இல்லைன்னா வாப ஒரு டீ சாப்பிட்லான்னுங்க. அப்போ யோசிப்பான், இவ்வளோ திட்டுனா, இவ்வளோ பிரச்சனை அவனுக்கு பண்ண, இவன் இப்படி இருக்கானே அப்படின்றது உங்கள் குணம் அவனுக்கு மாறுதலை கொண்டு வரும். இதுதான் தீமை நன்மையினால் வெல்லை. இன்னைக்கு நன்மையை தீமையினால் வெல்றாங்க. அப்படிப்பட்ட மக்கள் ஆயிட்டாங்க கிறிஸ்தவ மக்கள். அடுத்தவன் நன்மை செஞ்சா கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. அடுத்த வாரம் திரும்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். கொஞ்சம் விவரித்தம் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா போதனைகள் அந்த அளவுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன், நல்லா கவனித்து கொள்ளுங்கள்.
உங்களை ஏற்றுக்கொள்ளணும் மக்கள். உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ உங்கள் வாழ்க்கை முக்கியம். உங்களை கிறிஸ்தவர் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை முறை மக்களுக்கு முன்பதாக சரியாக இருக்கணும். உங்கள் பேச்சு சரியாக இருக்கணும். உங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சொல்லுகிற இயேசுவை அவர்கள் அங்கீகரிப்பார்கள். அதை தான் இயேசு சொன்னார், உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். பவுல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டாரு. நீங்கள் வாழ்கிற இடங்களில் நீங்கள் தான் நிறுவன்ட்டார். நான் ஒரு கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கை முறை தான் மற்றவர்களுக்கு கடிதமாய் இருக்க வேண்டும். அதுதான் கடிதம், அதுதான் நிருபம் அப்படின்னு எழுதுறார். அல்லேலூயா. இதெல்லாம் சாத்தியமாக நினைக்காதீங்க, எல்லாம் சாத்தியம். ஏன்னா இயேசு முன்னாடி வாழ்ந்து காண்பித்தார். அவர் நமக்கு அடிச்சுவடுகளை வச்சுட்டு போயிருக்கார். முன்னுதாரணமாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவரை நாம் பின்பற்றுகிறோம். நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்கே இருப்பான். ஊழியக்காரனை நான் இல்லை, நான் எல்லாரும் ஊழியர்கள் தான், எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருக்குரியவர்கள். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. ஒரு கணம் உங்களை குறித்து யோசியுங்க. எப்படி இதுவரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? எப்படிப்பட்ட சிந்தையோடு நீங்கள் இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது? விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதா? அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதா? அடுத்தவர்கள் இணக்கமாய் வாழக்கூடிய எண்ணம் இருக்கிறதா? அல்லது உலகத்தோடு ஒத்த வேஷம் நாம் போட்டு கொண்டு இருக்கிறோமா? ஒருவன் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால், தன் சுயநலத்தை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுக்க வேண்டும். அவன் சுயத்திற்கு மறிக்க வேண்டும். சுயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். தன்னை போல அடுத்தவனை நேசிக்க வேண்டும். தன்னை எப்படி அவனால் நேசிக்க முடிகிறோ அதுபோல அடுத்தவனை நேசிக்க வேண்டும். இதுதான் இயேசுவின் சிந்தை. நாம் நல்லவர்களாக இருந்தபொழுது அல்ல, நாம் கெட்டவர்களாக இருந்தபொழுது தான் நம்ம மேலே அவர் அன்பு வைத்தார். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அன்பு வைத்தார். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் எந்த தீமைக்கும் இடமில்லை. அல்லேலூயா. எந்த தீமைக்கும் இடமில்லை. கண்களை மூடி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். உங்களை எந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்கள்? எது உங்களை அடிமைப்படுத்துகிறது? எது உங்களை பின்பாக இழுக்கிறது? நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள்? முதலாவது அவரை, அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. உங்கள் சரீரம் கடவுளால் கொடுக்கப்பட்டது. உங்களுக்குள்ள இருக்க ஜீவன் கடவுளால் கொடுக்கப்பட்டது. அவரெல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அவருடைய சிந்தை நமக்குள்ளே இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் அவரோடு கூட இருக்கிறேனா? அவர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கார். நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீர்களா? அவர் விரும்புகிறதை உங்களால் செய்ய முடிகிறதா? முடிந்த அளவுக்கு நாம் செய்வோம். முடிந்த அளவுக்கு மற்றவர்களோடு உறவில் இருப்போம். பிறரிடத்தில் அன்பு கூறுவோம். சுயத்திற்கு மறிப்போம். சுயத்தை விட்டு வெளியே வருவோம். நாம் இன்னும் இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்கள் அல்ல. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஒரே குடும்பமாக உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உடைய வார்த்தைகளை கவனிக்கும்படிக்கு இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி. இந்த நாளில் வரை தடைப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக.
இந்த பிள்ளைகளை சபையாரை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. உமக்கு நற்சாட்சிகளாக ஆண்டவரே, உம்மோடு கூட வாழ்கிறவர்களாக, உம்மை தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவர்களாக இருக்கட்டும். தனித்தனியாக குடும்பமாய் மாறட்டும். அப்பா கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு நற்சாட்சிகளாய் இருக்க வேண்டுமே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறட்டும். கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்வீராக. ஓ மக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்பொழுது எங்களோடு இருக்க இந்த உணர்வு 24 மணி நேரம் எங்களுக்குள்ளே ஆழமாய் இருக்கட்டும். உதவி செய்வீராக. எல்லா காணிக்கை தசமாவில கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நீ சந்திக்க போகிறீர். தேவைகள் அதிகமாக இருக்கிறது. உம்மை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் போடுக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எல்லா வியாதிகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.